அமித்ஷா எந்த தைரியத்தில் திமுகவை வேருடன் புடுங்கி எடுப்பேன், முக்காடுக்கே பேங்குங்கான்னு சொல்றாரு பாருங்க. எதனால சொல்றார் சொல்லுங்க பார்ப்போம். அதனுடைய தீவிரத்தை கண்டிப்பாக நாளை காலை 19ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை தமிழக தேர்தல் அதிகாரி அறிவிக்கக்கூடிய இடத்தில் 84 லட்சம் போலி வாக்காளர்கள் பெயரை எடுக்க இருக்கிறார்கள் தமிழக அரசாங்கத்தது. அந்த பட்டியலில் இருந்து செத்து போனவங்க, வீடு மாறினவங்க, புதுசா வந்திருக்கவங்க போலி பெயர்கள் ஒரு இடத்துல 4 பேர் இருக்குது. எந்த ஒரு முக்கியமான ஒரு நபருடைய தொகுதியில 28,000 வாக்குகளை பிரிச்சிருக்காங்க. இந்த டீடைல்ஸ் நாளைக்கு வரப்போகுது. போலி வாக்காளர்கள் வைத்துக் கொண்டு தான் அமித்ஷா அவர்கள் மிக தைரியமாக சொல்லுகிறார்கள் திமுகவை பதவியிலிருந்து இறக்குவேன் என்று. அவருக்கு வரக்கூடிய இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்ஸை தவிர, அவராக இருக்கக்கூடிய சோசியல் இன்ஜினியரிங்கை தவிர, அவருக்கு வரக்கூடிய பல விதத்திலிருந்து வரக்கூடிய செய்திகளை வைத்து பார்த்தால் அமித்ஷாவினுடைய ருத்ர தாண்டவம் நாளை முதல் ஆரம்பமாகும்.